அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வார இறுதியான இன்னைக்கு வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 25 புள்ளிகள் சரிவடைந்து 10,994 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட் 26 புள்ளிகள் உயர்வடைந்து 5,944 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. மெயினாக அங்கே துபாய் பாசிட்டிவ்லையும் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் நெகட்டிவ்லையும் முடிவடைஞ்சிருக்கு. டிஎஃப்எம்மில் வந்த கெயின்ஸ் ஏடிஎக்ஸில் லாஸ் ஆகிடுச்சு. மெயினாக என்னென்னா ரெண்டு மிக்சடு. ஒன்று மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் இன்னும் அது ஒரு ரீஎஸ்கலேட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஏர்னிங்ஸ் நல்லா வந்துட்டுருக்கு. ஏர்னிங்ஸ் நல்லா வந்துட்டுருக்க காரணத்தினால துபாயில் இன்றைக்கி எமிரேட்ஸ் என்பிடி மற்றும் தேவா ஒரு நல்ல கெயின் வந்தது. அதனால் டிஎஃப்எம் ஒரு 0.5% வரைக்கும் அதிகரிச்சது. அதே நேரத்தில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 0.3% வரைக்கும் ஒரு நெகட்டிவில் வந்தது. மெயினாக துபாய் ஏடிஎக்ஸில் உள்ள ஐஹெச்சி இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அது மார்க்கெட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ணலன்றனால அது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவில் இருந்தது. அதோடைய தாக்கம் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு நெகட்டிவ் இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. துபாயுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸான எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் எம்ஆர் டெவலப்பர்ஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய Q2 நெட் ப்ராஃபிட் 3.67 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ 11.51 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான நெட் ப்ராஃபிட் 8.67 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் சேல்ஸு 26.6 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026. அவங்களுடைய எம்ஆர் டெவலப்மெண்ட் அவங்களுடைய Q2 நெட் ப்ராஃபிட்டில் 2.64 பில்லியன் கிராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குவார்டர்லி ரெவன்யூ 6.48 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ரெவன்யூ பேக்லாக் 127.7 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது ஜூன் 30, 2026க்கானது. அபுதாபி ஏவியேஷன் அவங்களுடைய Q2 மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் Q2 நெட் ப்ராஃபிட் 296.2 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ப்ராஃபிட் 420.61 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 6.6% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. H1 2026க்கான ரெவன்யூ 4.66 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 28.2% அதிகரிச்சிருக்குது. தனா கேஸ் அவங்களுடைய Q2 மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 நெட் ப்ராஃபிட் $33 மில்லியன் இருக்குது. இது இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான நெட் ப்ராஃபிட் $107 மில்லியன் இருக்குது. இது இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெவன்யூ 51% இயர் ஆன் இயர் அதிகரித்து 946 மில்லியன் கிராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தனா கேஸ் மற்றும் கிரசன்ட் பெட்ரோலியம் ஒரு விளக்க நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று முன்தினம் அவங்க இந்த கோர்மூர் கேஸ் ஃபீல்ட்லேருந்து நேச்சுரல் கேஸ் ஈராக் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரிக்கு இது சப்ளை பண்ண தொடங்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, குர்திஸ்தான் ரீஜனல் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட இந்த சப்ளை பண்ணுறதுக்கான அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்போ சப்ளையை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனா கேஸ் நாங்கள் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ராசல் கைமா செராமிக்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரெவன்யூ 822.8 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 0.5% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ரெவன்யூ 1.2% டிக்ளைன் ஆகி 1583.5 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது.
அவங்களுடைய Q2 கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 41%, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 40.2% இருக்குது. அவங்களுக்கு UAE, சவுதி அரேபியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற இடங்களில் நல்ல ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய Q2 நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி 2.9% அதிகரித்து இயர் ஆன் இயர் 68.3 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 7.6% வீழ்ச்சி அடைந்து 106.5 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பரோஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 51 ஃபில்ஸ். அல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 86 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 8 கிராம்ஸ் 24 ஃபில்ஸ். 2.0க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 12 ஃபில்ஸ். பிரிசைட் ஹோல்டிங்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ். கீதா ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 12 கிராம்ஸ் 3 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அபுதாபி நேஷனல் டெக்காஃபுல் 13% அதிகரித்து 6 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5.4% அதிகரித்து 3 கிராம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. EM மொபிலிட்டி 2.4% அதிகரித்து 3 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. தனா கேஸ் 2.4% அதிகரித்து 88 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஃபுஜேரா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 2.4% அதிகரித்து 41 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 4.4% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 4% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அகத்தியா குரூப் 2.4% வீழ்ச்சி அடைந்து 3 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 2.5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. E&D எமிரேட்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் 2.5% வீழ்ச்சி அடைந்து 20 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அம்லாக் ஃபைனான்ஸ் 5% அதிகரித்து 1 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. PHM கேபிட்டல் 3% அதிகரித்து 1 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 2.4% அதிகரித்து 9 கிராம்ஸ் 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. டூ 2.4% அதிகரித்து 12 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. தாலிம் ஹோல்டிங்ஸ் 1.4% அதிகரித்து 3 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் ஸ்ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 4.5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல்ஃப்ரெடாஸ் 4.5% வீழ்ச்சி அடைந்து 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. எமிரேட்ஸ் சென்ட்ரல் கூலிங் சிஸ்டம் 3.5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. டிகாம் குரூப் 2.4% வீழ்ச்சி அடைந்து 3 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 2.4% வீழ்ச்சி அடைந்து 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.